வணக்கம், வணக்கம் நண்பர்களே. குட் மார்னிங். இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஸ்டார்ட் ஆயிருக்கு. காரணம் என்னோட தோட்டத்துல நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கலர்ல என்னால வந்து இயற்கையை வந்து ரசிக்காம இருக்கவே முடியல. இது வந்து ஆக்சுவலா நான் கீழே இருக்கிற மாடியில இருந்து இந்த போகன்வில்லா வந்து நல்லா பூத்திருக்கு. ரொம்ப அழகா பூத்திருக்காங்க. நான் எதிர்பார்க்கல. இது வந்து ரெட் கலர் போகன்வில்லா. இதுவும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இப்பதான் இந்த மாதிரி. ஸோ அவ்வளோ பெரிய கொத்து கொத்தா வரல, பட் ஸ்டில் நிறைய இது மாதிரி பூத்துருக்குங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விதமா இருக்குங்க. எனக்கு காலையில வந்து இப்படி நின்று ரசிச்சு பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்கு. சமைச்சு முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டு சீக்கிரம் அடுத்த வேலையை ஆரம்பிச்சுதான் வருவேன். ஆனா இப்படி ஒவ்வொரு பூவும் அதோட அழகை காட்டி காட்டி கூப்பிடும் போது, இங்க வா வான்னு கூப்பிடும் போது எனக்கு இதை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகிறதுக்கே மனசு இல்லைங்க. இப்படியே செடியோடய செட்டில் ஆயிடுறேன். இது வந்து ப்ளீடிங் ஹார்ட்டு. இது ஒரு அல்டிமேட்டான ஃப்ளவர். இது நிற்குங்க 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் கூட இந்த பூ அப்படியே நிற்கும். அந்த பூ விழுந்துரும், பட் அந்த பூவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பிங்க் கலர் கேலிக்ஸா கரோலோவா அது அப்படியே இருக்குங்க. செடி ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு அடுத்த அழகி கூட்டமா இருக்கிறாங்க பாருங்க. குட்டி குட்டி பொண்ணுங்க பாவாடை சட்டை போட்டு நிற்கிற மாதிரி, ஃப்ராக் போட்டு நிற்கிற மாதிரி. ஸோ இவங்க அடுத்த அழகி. இதுவும் இவங்களெல்லாம் வர்ணிக்க ஆரம்பிச்சோன்னா எனக்கு நேரம் போதாது. ஸோ தோட்டத்துல நிறைய இந்த மாதிரி யூனிக் ஃப்ளவர்ஸ் இருக்குங்க. இவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் பூத்திருக்காங்க என் தோட்டத்துல. கலர்னா அப்படி ஒரு அழகான ஒரு கலர். இது எப்படி வர்ணிக்கணும்னு தெரியல. நான் தனி ஒரு வீடியோல போடுறேன் நான் இந்த பூவை. ஒரு பூ. அப்புறம் இவங்களும் பூக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ என்னால முடியலங்க. நாட் ஏபிள் டு ரெசிஸ்ட் மை கார்டன். எனக்கு இந்த அழகு பார்த்து பார்த்து டெய்லி காலையில வீட்டுல வேலை சரியா நடக்க மாட்டேங்குது. சமைச்சிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா இதே வேலைதான். அப்புறம் இது அடுத்தவங்க தும்பர்ஜியா. இதோட கலரும் அப்படியே வெல்வெட்டான ஒரு வயலட். உள்ள அப்படியே யாரோ டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி ஒரு எல்லோ கலர், ஒரு ஃப்ளேம் மாதிரி வெளியே வர மாதிரி அவ்வளோ அழகானது. தும்பர்ஜியா இன்னொன்னு கூட இருக்குங்க. ஆனா இது இந்த அளவுக்கு டார்க்கா பூக்கல. இந்த தும்பர்ஜியா அவ்வளோ டார்க் வயலட்டா இருக்கா. மேல ஒன்று இருக்கா, தட் இஸ் வெரி லைட் வயலட். இது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, அந்த மஞ்சள் கலர். ஸோ இவங்க ஒரு அழகி. என்னால முடியல என் தோட்டத்தை விட்டுட்டு வீட்டுக்குள்ள போறதுக்கு. இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இன்னைக்கு உங்க பார்வைக்கு இதை நான் வைக்கிறேன். கீப் என்ஜாயிங் சிங் மே ஃப்ளவர்ஸ். நான் ஒரு நாள் ஒரு பெரிய வீடியோவா கூட நான் கலெக்ஷன்ஸ் போட ட்ரை பண்றேன். ஆனா ரொம்ப பெரிய வீடியோவா போயிடும். ஸோ லுக் அட் திஸ் அண்ட் கீப் என்ஜாயிங். இயற்கையை ரசிப்போம், இன்பமாய் வாழ்வோம்.